இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 6th தமிழ் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இயல் 1 இயல் 2 இந்த 2 லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இயல் 1 புதுமைகள் செய்யும் தேசம் இது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்லேயும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. 1 மார்க் எல்லாம் படித்தோம் அப்படின்னாவே ஒரு நல்ல மார்க் வந்து நம்ம அதில் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 4ல் குருவினால் ஃபஸ்ட்டு கொஷின், தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா. ஸோ சிந்தனை வினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. அடுத்து இயல் 1 உரைநடை உலகம் தமிழ்நாட்டில் காந்தி. பேஜ் நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மார்க் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினால காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷினும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து விரிவானம்ல வேலு நாச்சியார். பேஜ் நம்பர் 12ல் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சொல் என்றால் என்ன, சொற்களின் வகைகள், இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மொழியை ஆள்வோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் இருந்து தான் 1 மார்க் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இது வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகரவரிசைப்படுத்துக. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கட்டுரை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. தேசிய ஒருமைப்பாடு. அதுக்கடுத்து மொழியோடு விளையாடல 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ கலைச்சொல்லறிவும் கன்ஃபார்ம் வந்து இதிலேருந்து வரும். அடுத்து இயல் 2 பராபர கண்ணி. இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி ஸோ மனப்பாட பாடல் வந்து கன்ஃபார்ம் வந்து படிச்சுக்கோங்க. வித் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 21ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிந்தனை வினால ஃபஸ்ட்டு 1 இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது 1 வேர்டில் வரும். அதுக்கடுத்து குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். சிறுவினால 2 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. 2மே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதம் என்னும் கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்ட கருத்து யாது. இது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 34ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும், அவை யாவை. இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் காரண பெயர் என்றால் என்ன. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் 6 வகை பெயர் சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து மொழியை ஆள்வோம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வேர்ட் வந்து அதிகம் கேட்பாங்க. ஸோ அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. ஸோ இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அகரவரிசைப்படி எழுதுக. ஸோ இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. ஸோ இது 1 வேர்டில் கேட்பாங்க. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து அறம் செய்ய விரும்பு. ஸோ இந்த கட்டுரை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள். இந்த கொஷின். ஸோ இது 1 வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. எல்லா லெசன்லையும் வந்து கன்ஃபார்ம் இந்த கலை சொல் அறிவும் வந்து பார்த்துக்கோங்க.